அனைவருக்கும் வணக்கம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற ஆன்மீக சேனலின் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக நீரில்லா நெற்றி பால். நீரில்லா நெற்றி பால் அப்படின்னா திருநீர். அதாவது நெற்றியில் நம்ம வெறுமனே விடாமல் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ ஏதோ ஒரு அடையாளம், அதாவது வெறுமனே விடாமல் அதில் நெத்தியில் திருநீர் ஈஸியாக கிடைக்கும். சந்தனம் குங்குமம்லாம் அடுத்தது. திருநீருங்கிறது உடனே கிடைக்கும். அதனால தான் நீரில்லா நெற்றி பால்னு சொல்லியிருக்காங்க. திருநீராவது என்ன பண்ணும், நெற்றியில் வச்சுக்கணும். திருமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பேய் பிசாசுகள் தீய சக்திகள் ஈஸியாக குடியேறிடும். ஏன்னா அதனுடைய அமைப்பு அந்த மாதிரி. அதுவே ஒரு கோயில் நினச்சி பாருங்கள், பல சுவாமி படங்களோட, நிறைய விளக்கு அலங்காரங்களோட, ஒரு மந்திர உபதேசத்தோட, மந்திர ஒலியோடு இருக்கிற ஒரு கோயில் நினச்சி பாருங்கள். எல்லோரும் போகக்கூடிய இடமா, தீய சக்திகள் அண்டாத ஒரு இடமா இருக்கும். தெய்வ சாநித்தியம் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நெற்றியில் வெறுமனே விடாமல் திருநீராது அட்லீஸ்ட் வச்சுக்கிட்டு போங்க. முதல்ல பார்த்திங்கன்னா திருநீராது வச்சு நெற்றியில் திருநீர் குங்குமம் சந்தனம் எதாவது இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட யாராவது கோபத்தை காட்டுறதுக்காக வந்தால் கூட நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டு, நம்ம முக அம்சத்தை பார்த்துட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த திருநீர் குங்குமமோ சந்தனமோ அந்த அடையாளத்தையாவது பார்த்துட்டு கோபத்தை தணிச்சிருவாங்க. இல்லைனாலும் உக்கிரமாக வந்தவங்க கொஞ்சமாவது சாந்தமாகிடுவாங்க. லேசாக அவங்களுடைய கோபத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொன்னது, நெற்றியை வெறுமனே விடாமல் திருநீராது சந்தனம் குங்குமம் இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. தெய்வ அம்சம் தெய்வ சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி.